Hello my Alphas and Gulfis, welcome back to another video. நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamilan. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உறவுனா எப்படி இருக்கணும், உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் before marriage. அதாவது things you should look before getting inside a relationship. Simple. So என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க because நான் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் திங், ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, என்னை பற்றியோ உன்னை பற்றியோ கிடையாது. ரிலேஷன்ஷிப்னா நம்மளை பற்றி ஒரு விஷயம். அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் சேரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உங்கள் ஃபேமிலிஸும் ரெண்டு யுனைட் ஆகுது. நீங்கள் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிஸும் கஷ்டப்படும். நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டிங்கன்னா சம்வாட் பேக் ஃபயர் ஆகி ரெண்டு ஃபேமிலிக்கும் சண்டை வரலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள அடங்கியிருக்கு. அதனால எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி மட்டும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யோசிக்கவே கூடாது. நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புமே உங்களுடைய பார்ட்னரை பற்றியும் நீங்கள் யோசிச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக போகும். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் எப்படி யோசிக்கிறாங்கன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். அதாவது தன்னை பற்றி மட்டும் பேசி தன்னை பற்றி மட்டும் இருந்து அதே பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பார்ட்னர் வந்து உங்களுக்கு உங்கள் கேரக்டருக்கு செட் ஆகுறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நான் எப்படி இருக்கேன், நான் அப்படி பண்ணுவேன், இது பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்கள பற்றி நிறைய சில பேர் சமயம் பேசுவாங்க. அண்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இருக்காது. ஸோ உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்றத தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மரியாதைன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் சொல்றதா ரைட்டு, நான் பண்றதா கரெக்டுன்னு சொல்லி ஒருத்தரே எடுத்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக தன்னோட பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையுது ஒரு பக்கம். அண்ட் அவங்க சொல்றதுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் தரது கிடையாது, அவங்கள நீங்கள் மதிக்கிறது கிடையாது. அதுவுமே தப்பான விஷயம். நம்ம எல்லா டைமும் கரெக்டாக இருக்க போகிறது கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கோங்க, நம்மளும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். வி ஆர் ஹியூமன்ஸ். சரிங்களா? என்னோட மிஷின் ப்ரோக்ராம் பண்ணோன்னோ இப்படி பண்ணால் இதுதான் அவுட்புட் வரும் நம்ம கன்ஃபார்மாக தெரியாது. எப்போ வேணால் என்ன வேணால் மாறலாம். அதுக்கு தான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்படுது. அதுக்கு தான் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்ம கூட இருக்காங்க. அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் நமக்கு எப்படி சொல்றது, ஒரே சிந்தனையில் நம்ம இருக்கிறது இல்லை. ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா அதுக்கு 1000 தடவை யோசிக்கிறோம். ஸோ 1000 தடவை யோசிக்கும் போது நம்மளுடைய எப்படி சொல்றது, சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் வரலாம். பட் அந்த நெகட்டிவான அவுட்கமுக்கு சம்டைம்ஸ் நம்ம பார்ட்னர் கொடுக்குற சொல்யூஷனுமே வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீ என்ன ஆசைப்பட நினைக்கிறியோ அதை நீ பண்ணணும், நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ பண்ணணும். ரெண்டு பேருக்குள்ளுமே அந்த மரியாதை இருக்கணும், அந்த ஃப்ரீடம் இருக்கணும், அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக போகும். இவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான், இவன் எதுவுமே பண்ண விட மாட்டான் அப்படின்ற ஒரு தாட் உங்கள் பார்ட்னருக்கு என்றைக்குமே வரக்கூடாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை சொல்லுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா புரிய வைங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் அதையும் பண்ணாங்கன்னா சரி போய் பார்த்துட்டு வா, அடிபட்டு வா, பட்டாதான் உனக்கு தெரியும் சொல்லி இறங்கி விடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது அவங்க கேட்பாங்கல்ல, ஒரு தடவை அடிபட்டு வந்துட்டா. அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்னோட விஷயங்களை உன் மேலே நான் திணிக்கக்கூடாது. எஸ், நான் பண்ணுற விஷயங்கள் நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் சொல்கிறதா நீ நடந்துக்கணும், இங்கே தான் நீ தங்கணும், இங்கே தான் நீ போகணும், இங்கே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரீடமை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுடைய கேரக்டரை நீங்கள் அவங்க மேலே திரிக்கக்கூடாது. அவங்களும் ஒரு ஹியூமன், உங்களுக்கு இருக்க மாதிரி கை கால் தான் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களும் உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே 100% அவங்களுக்கு தரணும். ஒரு பையனுக்குமே சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை நம்பி வர பொண்ணை அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துருக்காங்களோ அதை விட 100% நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுலேருந்து நீங்கள் தவறுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வர்தி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அது நீங்கள் தகுதியான பர்சனே கிடையாது. எஸ், அவங்க உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்கன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்காக இந்த விஷயத்த பண்ண விடணும். இது தப்பே கிடையாது. சரிங்களா? அண்ட் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சரி நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். இல்லை நீ பண்ணு, நான் கூட நிற்கிறேன், உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது ரகம். உங்களுடைய பார்ட்னர் இதில் எந்த கேட்டகரின்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு விஷயம் நீங்கள் இறங்குறீங்க, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்கிறீங்க, ஸோ இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா சப்போர்ட் மூலமாக நீங்கள் 100 அடி எடுத்து வைக்கலாம். ஒரு மாதத்தில் பண்ண வேண்டிய எஃபர்ட் உங்களால் ஒரு வாரத்தில் முடிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த சப்போர்ட்டுக்கான பவர் எல்லாமே. ஸோ உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்களான்னு யோசிங்க. நீ நம்ம பண்ணிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அகைன் they are not, I mean they don't deserve you. அவ்வளோதான்.
ஸோ இப்போ நான் சொல்ல இந்த பாயிண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் இல்லைனா மாற்றிக்கோங்க. அண்ட் நீங்கள் புதுசாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படின்னா உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நீங்கள் பழகிருப்பீங்களா, ஒரு மேபி இப்போ அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மீட் பண்ணி பழகுவீங்களா, ஸோ அந்த டைம்குள்ளே இது எல்லாமே நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா, உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா, இப்படி மாறணும் அப்படி மாறணும் சொல்லி ஏதாவது திணிக்கிறாங்களா, இது எல்லாமே பாருங்கள். ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அங்கே இருக்கணும். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மே ஆல்ஃபிஸ் அண்ட் குல்ஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வரட்டா?